கண்மணி பிரியங்காவை பார்த்து, மருமகளே, கூடிய சீக்கிரமே நம்ம வீட்டுக்கு வரப்போற, நீ எப்ப வருவேன்னுதான் நான் ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன் என்றதும் உடனே அனுவும், ஆமா அண்ணி, நானும் வெயிட் பண்றேன். என் அண்ணி எவ்வளோ அழகா இருக்காங்க என்று அவள் கன்னத்தை பிடித்து கிள்ளி கொஞ்சினாள். பிறகு அனைவரும் அவர்களிடம் விடை பெற்று வீட்டிற்கு கிளம்ப, அதே நேரம் ரேஷ்மா அந்த தட்டை வாங்கி பார்த்தவள், வாவ் பிரியங்கா, இந்த சாரி செம்ம ரேட்டா இருக்கும்டி. ஜுவல்ஸ பாரு, ஒன்னு எவ்வளவு சூப்பரா இருக்கு. பொண்ணு பார்க்க வந்ததுக்கே உனக்கு இவ்ளோ கொடுத்திருக்காங்கன்னா கல்யாணத்துக்கு எவ்வளோ கொடுப்பாங்க. தங்கத்திலேயே உன்னை எடைக்க போறாங்க போ என்று கூற பிரியங்காவிற்கு மேலும் மேலும் ஆசை கூடிக்கொண்டே போனது. அவளுடைய கனவு லட்சியம் அனைத்தும் இந்த மாப்பிள்ளையும் இந்த பணக்கார இடத்தையும் பார்த்த உடனேவே மறந்து போனது. பின்பு அறைக்கு வந்தவள் அந்த புடவையை எடுத்து தன்மேல் வைத்து பார்த்து, பரவாயில்ல, எனக்கு பொருத்தமான கலர்ல தான் புடவை எடுத்துட்டு வந்திருக்காங்க என்றதும் உடனே வைஷ்ணவி, அக்கா, நேத்து வரைக்கும் கல்யாணத்துல விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ எப்படி ஒரே நாள்ல இப்படி மாறி போயிட்ட? நீ சின்ன பொண்ணு, உனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆமாமா, நான் ரொம்ப சின்ன பொண்ணு, எனக்கு எதுவும் தெரியாது. சரி, அந்த புடவைய கொடு, எனக்கு வச்சு பாக்குறேன் எப்படி இருக்குதுன்னு என்று அவள் பிடுங்கி வைக்க போக, அடியே, இது என்னோட புடவை, இத நீ எப்படி யூஸ் பண்ணலாம்? அக்கா, இவ்ளோ நாளும் நீயும் நானும் அப்படித்தானே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் வேற வைஷ்ணவி, இது என் மாமியார் வீட்டுல இருந்து எனக்கு தாம்பூலம் மாத்தி கொடுத்த புடவை. அத நீ எல்லாம் வச்சு பார்க்க கூடாதுடி, பிளீஸ் புரிஞ்சுக்கோ. ஏன் பாத்தியாக்கா, ஒரே நாள்ல அடியோட மாறிட்ட. சரி சரி, என் அக்கா சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் என்று அந்த அறையை விட்டு வேகமாக வெளியேறி விட்டாள். அதே நேரம் பிரியங்கா அந்த புடவையையும் நகையையும் எடுத்து கண்ணாடியில் தன்மேல் வைத்து பார்த்து ரசித்து கொண்டு இருந்தாள். நாளுக்கு நாள் அவள் மனம் அந்த பணக்கார வாழ்க்கையை எண்ணி ஏங்க துவங்கியது. அதே நேரம் ஆதிக்கு அனைத்து விஷயமும் தெரிய வர, என்ன செய்வது, எப்படி இந்த திருமணத்தை தடுத்து நிறுத்துவது என்று புரியாமல் குழம்பிக் கொண்டிருந்தான். அதே நேரம் திருமண தேதியும் குறிக்கப்பட்டது. சீக்கிரமாகவே திருமணத்தை முடித்துவிட வேண்டும் என்பதில் கண்மணி மட்டும் தெளிவாக இருந்தார். ஏனென்றால் ஆதியின் மனது எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தார். பிறகு திருமண தேதியை சம்மந்தி வீட்டாருக்கும் போன் பண்ணி சொல்லிவிட்டு பத்திரிகை அச்சடிக்கும் பணி தொடங்கியது. பின்பு மணப்பெண் வீட்டிற்கும் சென்று பத்திரிகைகளை கொடுத்துவிட்டு வந்தவர்கள், ஹனி, எங்க மருமகளை கூப்பிட்டுட்டு புடவை கடைக்கு வாங்க, முகூர்த்த புடவை எடுக்கணும் என்று கூறவும், அதனால என்னங்க சம்மந்தி, கண்டிப்பா வந்துட்டா போச்சு. நீங்க என்ன சம்மதின்னு கூப்பிடாதீங்க. சரிங்க அண்ணி, அப்போ நான் இனிமே உங்களை அண்ணினே கூப்பிடுறேன். சரி, அப்படின்னா என்னைக்கு போலாம், என்ன ஏதுன்னு உங்களுக்கு போன் பண்ணி நான் சொல்றேன். அன்னைக்கு நீங்க எல்லாரும் என் மருமகளையும் கூப்பிட்டுக்கிட்டு கடைக்கு வந்துருங்க. கண்டிப்பா அண்ணி என்று கூற அவர்கள் பின்புறப்பட்டு சென்று விட்டனர். அதே போல ஒரு நாள் போன் செய்து முகூர்த்த புடவை எடுக்கலாம் என்று அழைக்க, பின்பு இவர்கள் ஒரு ஆட்டோ பிடித்து அவர்கள் சொன்ன கடைக்கு சென்று சேர்ந்தனர். அந்த கடைக்குள் நுழைந்ததிலிருந்தே பிரியங்கா மிகவும் ஆச்சரியமாக இருந்தாள். ஏனென்றால் அவள் இதற்கு முன்பு அந்த மாதிரி கடைக்குள் எல்லாம் சென்றதே இல்லை. வைஷ்ணவியும் அப்படித்தான் மிகவும் பிரம்மாண்டமாக பார்த்து கொண்டிருக்க, அதே நேரம் சுரேஷிற்கும் கௌசல்யாவிற்கும் கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. அவர்களின் தயக்கத்தை பார்த்த கண்மணியும் விஸ்வநாதனும், இங்க பாருங்க சம்மந்தி, நீங்க எதுக்கு இந்த கடையை பார்த்து இப்படி தயங்குறீங்க? இங்க எல்லாமே நமக்கு தெரிஞ்சவங்க தான், அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க வாங்க என்று அவர்களை அழைத்து சென்று, இங்க பாருமா, இதுதான் என் மருமக, என் புள்ள ஆதிய கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. இந்த கடையிலேயே எந்த சாரி ஹையஸ்ட் ரேட்ல இருக்கோ அந்த மாதிரி முகூர்த்த சாரீஸ் எல்லாம் எடுத்து காட்டுமா என்று கூற, அந்த பெண், மேடம், வாவ், உங்க மருமக ரொம்ப அழகா இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க கலருக்கு பொருத்தமான புடவையா நான் காட்டுறேன் என்று அனைத்து சேலைகளையும் அள்ளி கொண்டு வந்து ஒரு சாரியாக பிரியங்காவின் மேல் வைத்து வைத்து பார்க்க,
கடைசியில் ஒரு வழியாக அவளுக்கு முகூர்த்தத்திற்கு, முதல் நாள் ரிசப்ஷனிற்கு, சாந்தி முகூர்த்தத்திற்கு, மறுவீட்டு அழைப்பு என்று அனைத்து புடவைகளும் எடுத்து முடிக்கப்பட்டது. புடவையின் விலைகளை எல்லாம் பார்த்த பிரியங்கா அப்படியே மலைத்து போனாள். தன் வாழ்நாளில் இவ்வளவு விலை உயர்ந்த புடவைகளை எல்லாம் அவள் கட்டியதே இல்லை. அதெல்லாம் தனக்கென்று நினைக்கும் பொழுது அவளுக்குள் லேசாக கர்வம் எட்டி பார்க்க ஆரம்பித்தது. பிறகு சுரேஷ் கௌசல்யாவிடம், கௌசி, இங்க புடவையெல்லாம் ரேட்டு எப்படி இருக்குதுன்னு பாரு. நமக்கு பட்ஜெட்டுக்கு தாங்கும்னா நீயும் வைஷ்ணவியும் இங்கேயே புடவை எடுத்துக்கோங்க. இல்லாட்டினா நம்ம எப்பவும் போவோம்ல, அந்த கடையிலேயே போய் எடுத்துக்கலாம் என்றதும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் நம்ம ரேட்டுக்கு தகுந்த மாதிரி புடவை இருந்துச்சுன்னா மட்டும்தான் எடுத்துப்பேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க என்று கூறியவர் பின்பு வைஷ்ணவியை அழைத்து கொண்டு சென்று புடவைகளை தேர்வு செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது வைஷ்ணவிக்கு ஒரு சேலை மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் அந்த சேலையின் விலை மிகவும் அதிகமாக இருந்தது. வைஷு, இந்த சாரி நம்ம பட்ஜெட்டுக்கு தாங்காதுமா, நீ இதை விட கொஞ்சம் கம்மியான ரேட்லயே பாரேன் என்றதும், ஓகேம்மா, எனக்கு தெரியாதா நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷனை பத்தி என்றவள் பின்பு அவளுக்கு பிடித்தது போன்று விலை குறைந்த சேலை ஒன்றை எடுத்துக்கொண்டாள். இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த கண்மணி அவள் ஆசைப்பட்ட புடவைகளையும் சேர்த்து பில் போட சொன்னார். அது வைஷ்ணவிக்கும் சரி, அவரது குடும்பத்திற்கும் சரி தெரியாது. பின்பு அப்படியே சென்று பெரிய ஹோட்டலில் மதிய உணவை சாப்பிட்டு முடிக்க பிரியங்காவிற்குள் ஒரு புறம் பதட்டமும் அதிகமாகிக் கொண்டே போனது. இன்னொரு புறம் அவளுக்கு இந்த வசதியான வாழ்க்கை மிகவும் பிடித்து போக, எப்பொழுது திருமணம் நடக்கும், அந்த வீட்டுக்கு தான் மருமகளாக செல்லலாம் என்று ஏங்கிக் கொண்டிருந்தாள். அன்று புடவை எடுப்பதற்கு யசோதா வரவில்லை என்று கூறிவிட்டதால் கௌதமி, ராமு, அனு, கண்மணி, விஸ்வநாதன் மட்டும் வந்திருந்தனர். மிகவும் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் சாப்பிட்டு முடித்துவிட்டு அடுத்ததாக நகை கடைக்கு சென்று பிரியங்காவிற்கு தேவையான அனைத்து நகைகளையும், தாலி, தாலி செயின் என்று அனைத்தும் வாங்கிவிட்டு ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தனர். அவர்களை அழைத்து வந்து வீட்டில் இறக்கிவிட்டு கண்மணியும் விஸ்வநாதனும் புறப்பட்டு விட வீட்டிற்கு வந்தவர்களுக்கு மிகவும் அலுப்பாகிவிட்டது. ஒரே நாளில் அனைத்து வேலைகளையும் பார்த்ததினால் மிகவுமே சோர்ந்து போயினர். அடுத்த நாள் காலையிலிருந்து பத்திரிகை வைக்கும் பணி துவங்கப்பட்டு சொந்தக்காரங்களில் இருந்து தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் என்று அனைவருக்குமே பத்திரிகை கொடுக்கப்பட்டது. அதே போல ஆதியின் குடும்பத்திலும் அனைத்து சொந்தங்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. ஆதிக்கு திருமணம் என்றதும் அனைவருக்கும் மிகவும் அதிர்ச்சி. அதுவும் மணப்பெண்ணின் குடும்பத்தை பற்றி கேள்விப்பட்ட போது அவர்களுக்குள் ஒரு இலக்காரம் தோன்றியது. அதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாத கண்மணி தன் மகனின் திருமணம் நல்லபடியாக நடந்தா போதும் என்று நினைத்தவர் அனைத்து திருமண வேலைகளையும் கடகடவென்று செய்து முடித்து விட்டார். ஆனால் ஆதிக்கோ நடக்கும் வேலைகளின் வேகத்தை பார்க்கும் பொழுது சற்று பதட்டமும் தொட்டிக்கொண்டது. அதே நேரம் ஒரு நாள் கண்மணி அலுவலகத்திற்கு கிளம்பி வந்தார். உள்ளே வந்ததும் அனைவரும் எழுந்து அவருக்கு வணக்கம் கூற, என்னம்மா, உங்க பாஸ் இருக்காரா? இருக்கார் மேடம். அப்புறம் ஹரி, விஸ்வா எல்லாருமே ஒன்னாதான் அவருடைய கேபின்ல இருக்காங்க மேடம். சரி, இப்ப நான் போலாமா பாக்குறதுக்கு? மேம், இது உங்க ஆபீஸ், நீங்க தாராளமா போகலாம் என்றதும் சரி என்று உள்ளே நுழைந்தவர் பின்னாலேயே டிரைவரையும் அழைத்து கொண்டு சென்றார். அவர் கைகளில் நிறைய பைகள் இருந்தது. கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைய கண்மணியை பார்த்த ஆதிக்கோ மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. அதே நேரம் ஹரியும் விஸ்வாவும், ஆண்டி வாங்க வாங்க, என்ன இவ்வளோ தூரம்? உங்க உடம்பு இப்ப எப்படி இருக்குது? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க ஆண்டி? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்பா. ஆனா நீங்க 2 பேரும் தான் ரொம்ப மோசம். ஒரு வாட்டியாவது வீட்டு பக்கம் வந்து எட்டி பாக்குறீங்களா? எப்படி இருக்கேன், என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டீங்க. என்ன பிள்ளைங்களோ நீங்க
என்றதும் அவர்களுக்கு ஒரு மாதிரியாகி விட்டது. சாரி ஆண்டி, வேலை கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு, அதனாலதான். சரி சரி, இனிமேலும் இப்படியே இருக்காதீங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், நீங்க தான் வந்து எல்லா வேலையுமே முன்னாடி நின்னு பாத்துக்கணும், புரியுதா? மாப்பிள்ள தோழனே நீங்க தான், அவனை விட்டு எங்கேயுமே நகரக்கூடாது என்று கூற, நீங்க கவலையே படாதீங்க ஆண்டி, அதெல்லாம் நாங்க எவ்வளவு சூப்பரா செய்யறோம்னு மட்டும் பாருங்க என்று விஸ்வா கூற, உடனே ஆதி அவனை கண்களாலேயே எரித்து விடுவது போல பார்த்தான். அப்பொழுது கண்மணி ஹரியிடம், நீயும் தான் ஹரி, 2 பேரும் சேர்ந்துதான் எல்லா வேலையுமே நடத்தணும், கல்யாணத்தை மட்டும் நல்லபடியா முடிச்சு கொடுத்துருங்கப்பா. நீங்க கவலையே படாதீங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் ஆண்டி. சரி சரி, ஒரு நிமிஷம் இருங்க என்றவர் டிரைவர் பக்கம் திரும்பி அந்த பார்சல் உள்ள கவர்களை எல்லாம் எடுத்து ஹரியின் கைகளிலும் விஸ்வாவின் கைகளிலும் கொடுத்துவிட்டு, இதுல உங்க 2 பேருக்கும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஆதியோட சைஸ் தான் உங்க 2 பேருக்குமே இருக்கும். அதனால சேம் அவனோட சைஸ்லயே உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ செலக்ட் பண்ணி எடுத்து வாங்கிட்டும் வந்திருக்கேன், அவனோட கல்யாணத்துக்காக என்று அவர்கள் கையில் கொடுத்ததும் அது அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாகி விட்டது. அதை வாங்கி கொண்டவர்கள், தேங்க்ஸ் ஆண்டி, தேங்க்யூ சோ மச். என்னப்பா, நீங்களும் ஆதி மாதிரி எனக்கும் பிள்ளைங்க தான், சரியா என்றவர் பின்பு ஆதியிடம், ஆதி, எப்படியும் நீ ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்னு தெரியும், அதனால நானே உனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் மருமகளுக்கும் கடைக்கு போய் தேவையான புடவை நகை எல்லாமே எடுத்தாச்சு என்றதும் அது எதையுமே காதில் வாங்காதது போல வேறு எங்கேயோ பார்த்து கொண்டு நின்றிருந்தான். அதை பார்த்த கண்மணி, கடவுளே, இந்த ஆதி கல்யாணம் முடிகிற வரைக்கும் எதுவுமே குளறுபடி செய்யாம இருக்கணும் என்று மனதில் வேண்டிக் கொண்டவர், இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கிறது நல்லதே இல்ல என்று அந்த இடத்தை காலி பண்ணிடலாம் என்று முடிவெடுத்து ஹரியை பார்த்து, சரிப்பா ஹரி, விஸ்வா, நான் கிளம்புறேன், அவசியம் நீங்க 2 பேரும் வந்து முன்னாடி நின்னு கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். நீங்க கவலையே படாம போயிட்டு வாங்க ஆண்டி, கல்யாணத்தை சும்மா ஜாம் ஜாமுன்னு ஜமாளிச்சிடலாம் என்று கூற மீண்டும் ஹரியை எரித்து விடுவது போல முறைத்தான் ஆதி. பிறகு அங்கிருந்து வெளியே வந்தவர் அந்த ஆபீஸில் வேலை செய்யும் அனைவருக்கும் பத்திரிகை கொடுத்து கல்யாணத்திற்கு அழைப்பு விடுத்தார். பின்பு நேராக வீட்டிற்கு புறப்பட்டவர் செல்லும் வழியெல்லாம், இந்த ஆதி ஏன் இவ்ளோ கோவமா இருக்கான்? கடவுளே, எந்த பிரச்சனையும் பண்ணாம நல்லபடியா இந்த கல்யாணம் நடக்கணும், அதுக்கு நீங்க தான் துணையா இருக்கணும் என்று கடவுளிடமும் வேண்டுதல் வைத்துக் கொண்டார். பின்பு முகூர்த்த கால் நடும் பணி முதல் அனைத்து வேலைகளும் ஜோராக நடந்து கொண்டிருந்தது. வைஷ்ணவியும் 1 வாரத்திற்கு காலேஜுக்கு லீவு எடுத்து கொண்டாள். வீட்டிலிருந்து அக்காவுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்து கொண்டு இருந்தவள் அவளின் துணிகளை எல்லாம் அழகாக பேக் செய்து எடுத்து வைத்தாள். அக்கா, நீ எடுத்துட்டு போக வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன், இதுக்கு மேல உனக்கு ஏதாச்சும் எடுத்து வைக்கணுமா? இல்லடி, இதுக்கு மேலலாம் எதுவும் தேவையில்லை என்று கூற, அக்கா, நாளைக்கு இந்நேரம் எல்லாம் நம்ம மண்டபத்துக்கு கிளம்பி இருப்போம், நாளன்னைக்கு இந்நேரம் எனக்கு தெரிஞ்சு நீ உன் மாமியார் வீட்டுல இருப்ப என்று கூறும் பொழுதே வைஷ்ணவிக்கு லேசாக கண் கலங்கியது. ஆனால் பிரியங்காவிற்கோ அதை பற்றியெல்லாம் ஒரு துளி கூட கவலை இருப்பது போல தெரியவில்லை. அவள் முகமும் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருந்தது. இன்னும் 2 நாட்களில் இந்த ஏழையாக வாழும் வாழ்வை துறந்து பணக்காரியாக தான் மாறப்போவதை நினைத்து மிகவுமே கனவில் மிதந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளை பார்த்த வைஷ்ணவி, அக்கா, நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனா நீ வேற எதையோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரியே இருக்கே என்றதும் மீண்டும் சகஜ நிலைக்கு வந்தவள், என்னடி சொல்லிட்டு இருந்த? இல்லக்கா, இன்னும் 2 நாள்ல நீ உன் மாமியார் வீட்டுக்கு போயிடுவ, அதுக்கப்புறம் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமாண்டி, எனக்கும் அதான் கஷ்டமா இருக்கு,
உன்னையும் அப்பா அம்மா நம்ம வீடு எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுவேன் தெரியுமா என்று கூறியவள் அப்பொழுது வைஷ்ணவியிடம், வைஷு, நீ ஒரு விஷயம் கவனிச்சியா? என்னக்கா, என்ன விஷயம்? ஆதியோட அத்தை இருக்காங்கல்ல, யசோதா. ஆமாக்கா. அவங்க ஏன் எதுக்குமே வந்து கலந்துக்கல? புடவை எடுக்கவும் வரல, நகை எடுக்கவும் வரல, பத்திரிக்கை எடுத்துட்டு வந்து கொடுத்த போதும் வரல. அவங்க ஏதோ வித்தியாசமா இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. அப்படியா? ஒருவேளை ரொம்ப டெரர் பீஸா இருப்பாங்களோ? இல்ல, இந்த கல்யாணத்துல அவங்களுக்கு விருப்பம் இல்லையோ? அடச்சி, வாய கழுவுடி. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ அதெல்லாம் நமக்கு எதுக்கு? சரி, நான் சொன்ன திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டல்ல? எல்லாமே எடுத்து வச்சிட்டேங்கா. நீங்க எந்த டென்ஷனும் ஆகாதீங்க. நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டி இருக்கேன், உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாம என்றதும் தன் தங்கையை கட்டி கொண்டவள், தேங்க்ஸ் டி. உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி இருக்கிற வரைக்கும் நான் எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை என்று கூறினாள். பின்பு அன்று மாலையே அவளுக்கு கைகளுக்கும் கால்களுக்கும் மருதாணி போடும் வேலை தொடங்கியது. பிரியங்காவை போலவே வைஷ்ணவியும் தனது இரு கைகளிலும் கால்களிலும் போட்டுக்கொண்டாள். அதை பார்த்த கௌசல்யா, ஏண்டி, அவதான் கல்யாண பொண்ணு, கையிலையும் கால்லையும் ஃபுல்லா போட்டுக்கிட்டா, உனக்கு எதுக்குடி இதெல்லாம்? நீயும் கல்யாண பொண்ணு மாதிரியே போட்டிருக்க என்றதும் பிரியங்கா, அம்மா, அவ சின்ன பொண்ணு தானே, பரவாயில்ல விடுங்க, போட்டுக்கட்டும். அவளுக்கும் ஆசை இருக்கும் இல்ல. அதுவும் இல்லாம அவ கல்யாண பொண்ணோட தங்கச்சி, அவளும் சும்மா கிராண்டா இருக்க வேண்டாமா என்று கூற, அப்படி சொல்லுக்கா, என் அக்கானா அக்காதான் என்று கூறினாள். பிறகு அன்றைய நாளும் அப்படியே கழிந்துவிட, அதற்கு அடுத்த நாள் காலையிலிருந்து அந்த வீடே மிகவும் பரபரப்பாக இருந்தது. ஏனென்றால் அன்று மதியம்தான் மண்டபத்திற்கு கிளம்பி செல்ல வேண்டும் என்று அனைத்து பொருட்களையும் பேக்கிங் செய்து எடுத்தவர்கள் கால் டாக்ஸி புக் செய்து வர வைத்தனர். பின்பு அந்த காரில் தங்கள் எடுத்து செல்ல வேண்டிய அனைத்து பொருட்களையும் ஏற்றிவிட்ட பிறகு ஒரு வழியாக சாமி அறைக்கு சென்று சாமியும் கும்பிட்டு விட்டு மண்டபத்திற்கு புறப்பட்டு சென்றனர். அதே நேரம் கண்மணி மிகவும் பதற்றத்துடன் இருந்தார். ஏனென்றால் இன்னும் சற்று நேரத்தில் மண்டபத்திற்கு கிளம்பி செல்ல வேண்டும். ஆனால் ஆதி இன்னும் வீட்டிற்கே வரவில்லை. எங்க போனா என்றும் தெரியவில்லை. போன் பண்ணாலும் போனையும் எடுக்கவில்லை. என்ன செய்வது என்று புரியாமல் குழம்பி தவித்துக் கொண்டிருந்தவர் ஹரிக்கும் விஸ்வாவிற்கும் போன் செய்ய, விஸ்வா போனை எடுக்கவில்லை. ஹரி போனை எடுத்து, ஹலோ ஆண்டி, சொல்லுங்க. ஏம்பா, இந்த ஆதி எங்க தான் போனா? இன்னும் கொஞ்ச நேரத்துல மண்டபத்துக்கு கிளம்பி போகணும். பொண்ணு வீட்டுக்காரவங்க எல்லாம் வந்துருவாங்க. இவன் இன்னும் வீட்டுக்கே வரலையே. இவன் எப்ப வந்து ரெடியாகி மண்டபத்துக்கு கிளம்புறது? ஆண்டி, நீங்க அத பத்தி எல்லாம் ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. நான் ஆதி கூட ஆபீஸ்ல தான் இருக்கேன். நீங்க அவனோட ட்ரெஸ், திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு மண்டபத்துக்கே போயிடுங்க. நாங்க டைரக்டா அங்கேயே கூட்டிட்டு வந்துடுறோம். அப்படி சொல்றியாப்பா? சரி, ஓகே, உங்களை நம்பிதான் கிளம்புறேன். அங்க போயிட்டு மண்டபத்துல மாப்பிள்ளை இல்லைன்னா அப்புறம் ரொம்பவே தப்பாயிடும். நீங்க கவலைப்படாம போங்க ஆண்டி. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க இங்கிருந்து கிளம்பி டைரக்டா மண்டபத்துக்கே வந்துருவோம் என்று கூறிவிட்டு போனை வைக்க, அப்பொழுதுதான் கண்மணிக்கு சமாதானமாக இருந்தது. அதே நேரம் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த யசோதாவிற்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நேராக கீர்த்தியிடம் சென்றவர், கீர்த்தி, கேட்டிய சங்கதிய? ஆதி இன்னும் வரவே இல்லை. அவன் டைரக்டா மண்டபத்துக்கு வரேன்னு சொல்லிட்டானா. இதுல இருந்து என்ன தெரியுது? அவனுக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பம் இல்ல. எல்லாம் ஏன் அன்னிக்காரி பண்ற வேலை. அவனை எப்படி எல்லாமோ சொல்லி பிளாக்மெயில் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்காங்க. இந்த அன்னிக்கு எதுக்கு இந்த வேலை என்று புலம்பியவள், சரி சரி, நீ ரெடி தானே? நம்ம கிளம்பலாமா மண்டபத்துக்கு? அம்மா, என்ன பாருங்க, நான் ரெடியா தான் இருக்கேன். அடடா, என் பொண்ணு இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்கா.
இந்த மாதிரி ஒரு அழகிய கட்டிக்க அந்த ஆதிக்கு கொடுத்து வைக்கல. கருமும் கருமும் எல்லாம் நம்ம தலையெழுத்து என்றவர், சரி உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டியா? எல்லாமே எடுத்து வச்சிட்டேம்மா. நாளைக்கு கட்டிக்கிறதுக்கு சாரி மட்டும் எடுத்து வைக்கலம்மா. வேற சாரிய நீ எடுத்து வை. மத்தபடி முகூர்த்தத்துக்கு வாங்கின சாரி எல்லாம் அண்ணி தான் வச்சிருக்காங்க. நாளைக்கு அந்த சாரிய எடுத்து உன் கையில கொடுத்து உன்னையே ஆதிக்கும் கட்டி வச்சிருவேன். நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. என்னவோம்மா நீங்க சொல்றீங்க, அந்த நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன். தயவு செஞ்சு எப்படியாச்சும் ஆதி மாமாவுக்கு என்ன கல்யாணம் பண்ணிட்டு பண்ணி வச்சிருங்கம்மா. இல்லனா எனக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடும். இந்த அம்மா இருக்கிற வரைக்கும் நீ எதை பத்தியும் கவலைப்படாத கீர்த்தி என்று பேசிவிட்டு பின்பு அனைவரும் தயாராகி வர, அப்பொழுது அனுவோ, பெரியம்மா இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நாளையில இருந்து அண்ணி நம்ம கூடவே இருக்க போறாங்க. எனக்கு அதை நினைக்கும் பொழுதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சரி, ஏன் எல்லாரும் இன்னும் லேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? சட்டு புட்டுன்னு வாங்க, அங்க அண்ணி வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க என்றதும் உடனே கௌதமி, அக்கா இவளுக்கு அவசரத்தை பாத்தீங்களா? அதுக்குள்ள மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு எவ்வளோ ஒரு பேனானந்தம் இவளுக்கு என்றதும், கௌதமி அவ சின்ன பொண்ணு இல்லையா, அதான் இவ்ளோ ஆசையா இருக்கா. சரி நம்ம இப்பவே கிளம்பி போலாம் என்றவர் அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு நேராக மண்டபத்திற்கு புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் சென்ற சிறிது நேரத்திலேயே பெண் வீட்டுக்காரர்களும் வந்து சேர, பெண்ணை ஆரத்தி எடுத்து முறைப்படி உள்ளே அழைத்து சென்றனர். ஆனால் மாப்பிள்ளை மட்டும் வரவில்லை என்று பெண் வீட்டாருக்கு தெரிந்ததும் அவர்களுக்கு ஏதோ ஒரு மாதிரியாக ஆகிவிட்டது. சம்மந்தி, மாப்பிள்ளை இன்னும் வரவே இல்லையா? அண்ணி, அவன் ஆபீஸ்ல ஏதோ முக்கியமான மீட்டிங்ல மாட்டிக்கிட்டானா. அதான் என்னோட திங்ஸ் எல்லாம் நீங்க மண்டபத்துக்கே எடுத்துட்டு போயிடுங்க, நான் டைரக்டா அங்கேயே வந்துக்கிறேன்னு சொல்லிட்டான் என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அங்கு ஒரு பெரிய கார் வந்து சர் என்று நின்றது. அதை பார்த்தவர்கள் வெளியே ஓடிச் செல்ல, அதிலிருந்து ஆதி, ஹரி, விஸ்வா இருவரும் இறங்க, அப்பொழுதுதான் கண்மணிக்கு உயிரே வந்தது போல இருந்தது. அதே நேரம் கௌசல்யா முதல் முறை தன் மாப்பிள்ளையை நேரில் பார்த்தவர், அடடா, போட்டோல பார்த்ததை விட மாப்பிள்ள நேர்ல செம்மையா இருக்காரு, என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ என்று மனதுக்குள் நினைத்தவர் பின்பு வெளியே வந்து, வாங்க வாங்க மாப்பிள்ள, வணக்கம், நான் தான் பிரியங்காவோட அம்மா என்று தன்னை அறிமுகமும் படுத்திக் கொண்டார். அவன் எதுவும் சொல்லாமல் சட்டென்று முகத்தை திருப்பிக் கொள்ள கௌசல்யாவிற்கு ஏதோ ஒரு மாதிரியாக ஆகிவிட்டது. உடனே கண்மணி அந்த நிலைமையை சமாளிக்க, அவன் ஆபீஸ்ல இருந்து இப்பதான் வரா சம்பந்தி, ஏதோ டென்ஷன்ல இருக்கான்னு நினைக்கிறேன், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க என்று கூறிவிட்டு பின்பு ஆரத்தி கரைத்து சுற்றி போட, அமைதியாக நின்று இருந்தவன் பின்பு நேராக வேக வேகமாக நடந்து தன் அறைக்குள் சென்று அமர்ந்து கொண்டான். என்னடா ஹரி, என்ன ஃபார்மாலிட்டிஸ் இதெல்லாம்? எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகுது. என்கிட்ட வெளியில வந்து பேசினாங்களே, அவங்கதான் பொண்ணோட அம்மாவா? என்னவோ பாட்டி காட்டான் முட்டாய் கடைய பாக்குற மாதிரி எதுக்கு என்ன இப்படி வச்சக்கண்ணு வாங்காம பாக்குறாங்க? இதுக்கு முன்னாடி அழகா யாரையுமே நேர்ல பாத்திருக்க மாட்டாங்களோ? ஆதி, இப்படி எல்லாம் பேசாத. என்ன இருந்தாலும் அவங்க உன்னோட மாமியாரு, உன்னோட அத்தை. உன்னை இப்பதான் முதல்ல நேர்லயே பாக்குறாங்க, அப்போ அப்படித்தானே பாப்பாங்க என்று ஹரி சொல்ல, போடா, பொண்டாட்டியே இல்லங்கிற மாமியார், இரிட்டேட் பண்ணாம பேசாம போங்க ரெண்டு பேரும் வெளியில. அதெல்லாம் முடியாது, நீ என்ன சொன்னாலும் இன்னைக்கு ஃபுல்லா உன்னை விட்டு நாங்க நகரவே மாட்டோம். நாளைக்கு உன் கல்யாணம் முடிஞ்சு உன்னை உங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு தான் நாங்க உன்னை விட்டு எட்டையே நகருவோம். ஏண்டா இப்படி என் உயிரை வாங்குறீங்க? சரி, என்னோட லேப்டாப் எங்க?
அது எதுக்கு ஆதி? என்ன வேற என்னடா பண்ண சொல்ற? ஆதி, விளையாடுறியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கு நீ ட்ரெஸ்ஸ மாத்தி கிளம்ப வேண்டாமா? என்ன ரிசப்ஷனா? அது எதுக்கு? நல்லா கேட்டப்போ, இன்னைக்கு ஈவினிங் ரிசப்ஷன், நாளைக்கு தான் கல்யாணம். உன்னோட கோட் ஷூட்டை எடுத்து மாட்டிக்கிட்டு ரெடி ஆகிற வழிய பாரு என்று கூற, நானே இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்ததுன்னு தெரியாம பல விதத்துல குழம்பி போயிருக்கேன். நீங்க வேற என்ன கடுப்பேத்துற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்கடா. இதுக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா அனுபவிப்பீங்க என்று கூற, அதில் பயந்து போனவர்கள், ஆதி, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, வேற வழியே இல்ல, இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும் என்றதும் வேறு வழி இல்லாமல் ஆடையை மாற்றிக்கொள்ள தயாரானான். அதே நேரம் பிரியங்கா தனது அறையில் அழகாக தயாராகி கொண்டிருந்தாள். ரேஷ்மாவும் வைஷ்ணவியும் அவளுடன் தான் இருந்தார்கள். பின்பு அவர்களும் அவர்களுடனே சேர்ந்து அழகாக தயாராகி முடித்தனர். அப்பொழுது ரேஷ்மா வைஷ்ணவிக்கு காதில் விழாத மாதிரியே, பிரியங்கா, நீ இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்க தெரியுமாடி? இந்த அழக மட்டும் மாப்பிள்ள பார்த்தாரு, அப்படியே உன் முன்னாடி மயங்கி சொக்கி போயிடுவாரு. இதனை கவனமா யூஸ் பண்ணிக்கணும். நாளைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல சொதப்பி வச்சிடாத. இப்பவே உன் புருஷன் நீ சொல்றத மட்டும்தான் கேட்கணும். அந்த மாதிரி உன் கைக்குள்ள போட்டுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு, புரியுதா என்றதும், அதெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுதுடி, நீ கவலையே படாத. சரி, அவரு வந்துட்டாரா? எனக்கு தெரியலையே என்றதும், வைஷு என்று பிரியங்கா கூப்பிட, சொல்லுக்கா, என்ன விஷயம்? நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்னக்கா, என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீ போயிட்டு மாப்பிள்ள வந்துட்டாரான மட்டும் அவர் ரூம்ல போய் செக் பண்ணிட்டு வந்துறியா? அக்கா, மாமா ரூமுக்கு நான் எப்படிக்கா போவேன்? என்னடி இது, அவர் இருக்காரான்னு தானே பாத்துட்டு வர சொன்ன, அதுக்கு போய். சரி சரி, உடனே நீ ஃபீல் பண்ணாத, நான் போய் எப்படியாவது அவரை பார்த்து 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசினாதான் உண்டு. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்ன பேச விடவா போற? ஏன் வைஷு இப்படி எல்லாம் சொல்ற? நான் அப்படியெல்லாம் சொல்லுவேனா என்ன? கண்டிப்பா சொல்லுவக்கா, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு என்று சிரித்தவள், சரி சரி, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், அதுக்கெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நான் போய் இப்பவே மாமாவை பார்த்துட்டு வந்துடுறேன் என்று சந்தோஷமாக ஒரு பட்டாம்பூச்சியை போல பறந்து சென்றாள். மாப்பிள்ளையின் அறைக்கு முன்னே சென்று நின்றவள், எப்படி உள்ள போறது? அக்கா கிட்ட வேற ரொம்ப வீராப்பா சொல்லிட்டு வந்துட்ட. ஆனா மாமாவை எப்படி மீட் பண்றதுன்னு எனக்கே கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கு என்று யோசித்து கொண்டே நின்றிருந்தவள், சரி சரி, இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா வேலைக்கே ஆவாது, உள்ள போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்துருவோம். எப்படி இருந்தாலும் அவர் நமக்கு மாமாவாக போறார் தானே, அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல என்று நினைத்தவள் கதவை தட்டிவிட்டு டப்பென்று கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள். அப்பொழுது அந்த அறையில் யாரையுமே காணவில்லை. என்ன, இந்த மாமா இங்க இல்லாம எங்க போனாரு என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே பாத்ரூமில் இருந்து தண்ணீர் சத்தம் கேட்டது. ஓ, இங்கதான் இருக்காரா? சரி சரி, நம்ம மாமாவை கொஞ்சம் பயப்படுத்தலாமா என்று நினைத்தவள் ஒரு ஓரமாக சென்று ஒளிந்து கொண்டாள். அதே நேரம் ஆதி பாத்ரூமில் இருந்து வெளியே வரும் பொழுது இடுப்பில் டவலை மட்டும் கட்டி கொண்டிருந்தான். அவனை சரியாக பார்க்காதவள் ப என்று அவன் முன்னாடி பயம் காட்ட அதில் சற்று நிலை தடுமாறித்தான் போனான். அதற்குள் கோபம் தலைக்கு ஏறி, அறிவில்ல, ஒரு ஆம்பளை இருக்க ரூம்குள்ள இப்படித்தான் வந்து நின்னு பயம் காட்டுவியா என்று கோபமாக பேச, அப்பொழுதுதான் அவனை முதல் முறையாக அவள் பார்க்கிறாள். அவன் சட்டை இல்லாமல் வெறும் டவலை மட்டும் கட்டிக்கொண்டு நிற்க, சி என்று முகத்தை திருப்பிக் கொண்டு, நீங்க என்ன யாரோன்னு நினைச்சு திட்டிக்கிட்டு இருக்கீங்க மாமா? என்ன மாமாவா? ஆமா மாமா, நான் பிரியங்காவோட தங்கச்சி. பிரியங்காவா? அது யாரு? என்ன மாமா இப்படி சொல்றீங்க? பிரியங்கா தான் என் அக்கா,
அவளுக்கும் உங்களுக்கும் தான் நாளைக்கு கல்யாணம். ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப விளையாட்டு தான் மாமா என்றவளிடம், உனக்கு அறிவே இல்லையா, முதல்ல இங்கிருந்து வெளியே போ என்றதும் அவளுக்கு பட்டென்று கோபம் வந்து விட்டது. மாமா என்ன, நானும் எங்க அக்காவை கட்டிக்கு போறவராச்சேன்னு போனா போதுன்னு கொஞ்சம் கோவத்தை குறைச்சுக்கிட்டு மரியாதையா பேசினா நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. நீ முதல்ல யார கேட்டு என் ரூம்குள்ள வந்த? எனக்கு உங்க ரூமுக்குள்ள வரணும்னு ஆசையெல்லாம் கிடையாது. அக்கா தான் நீங்க வந்துட்டீங்களான்னு போய் செக் பண்ணிட்டு வர சொன்னா, அதுக்காகத்தான் வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தானே எதுக்கு வந்தேன்னு ஃபீல் பண்றேன். ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல. ச்சே, என்ன மனுஷங்களோ. பணம் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லையே என்று கோவமாக பேசிவிட்டு வெளியே வர ஆதிக்கு கோபம் தலைக்கு மேல் ஏறியது. வெளியே செல்ல பார்த்தவளை தடுத்து நிறுத்துவதற்காக அவள் கையை பிடித்து இழுக்க போக அதற்குள் அவளது முந்தானை அவன் கையில் மாட்டிக்கொண்டது. கோபத்தில் அதை பிடித்து இழுக்கவும் பேலன்ஸ் இல்லாமல் கீழே தடுமாறி விழப்போனவளை சட்டென்று பாய்ந்து தாங்கி பிடித்தான். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்ம வீடியோவை பாக்குறீங்க, ஆனா யாருமே லைக் பண்றதும் இல்ல, சப்ஸ்கிரைப் பண்றதும் இல்ல. நீங்க பண்ற அந்த ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் என்ன பெரிய அளவுல மோட்டிவேட் பண்ணும். அதனால மறக்காம உங்களோட லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் எனக்கு கொடுத்துருங்க. தேங்க்யூ.